உங்கள் தொழிலை பெருக்க பணம் ஒரு தடையா? உடனே அழைக்கவும் அண்ணாமலையார் ஃபைனான்ஸ். எளிய தவணை முறை, சுலபமான KYC, உடனடி ஒப்புதல், உடனடி பணம், குறைந்த வட்டி. தொடர்புக்கு VRS ஸ்ரீதர் 8837999922 887000744555 டி நகர், சென்னை 6,17,000. ஒரு மனிதன் குற்றம் செய்துவிட்டு லஞ்சம் வாங்கிவிட்டு சிறைக்கு போனால் அந்த மனிதனை மந்திரியாக ஆக்குகிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அவரை ஆக்குகின்ற போது கவர்னரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்ய வருமாறு அழைக்கின்றார். அவர் சொல்கிறார், சிறைக்கெல்லாம் வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாது போடா என்று சொல்லிவிட்டார். ஆற்று மணல் 38,000 கோடிக்கு சுரண்டப்பட்டது என்று விண்கோள்களிலிருந்து செய்தி வருகிறது. 38,000 கோடி சுரண்டிய பிறகு, ஆதாரபூர்வமாக அறியப்பட்ட பிறகு, கருவூலத்தில் வெறும் 4,000 கோடி ரூபாய் வரவைக்கப்படுகிறது. அரசு கருவூலத்தில் 4,000 கோடி வரவைக்கப்படுகிறது. 34,000 கோடி கணக்கில் வரவில்லை என்று அந்த கோள் ஆராய்ச்சியிலே தெரிய வருகிறது. தெரிய வந்தவுடன் அமலாக்கத்துறை பாய்கிறது. 5 கலெக்டர்கள் இதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எல்லா அனுமதியும் கொடுத்தவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி அவர்களை கைது செய்து கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துகிறது. நான் கேட்கிறேன், 38,000 கோடி, அதில் 4,000 கோடி தான் அரசுக்கு வருமானம். 34,000 கோடி கலெக்டர்கள் செய்திருக்க முடியாது. நான் சொல்கிறேன், யானை விழுங்குகிற உணவை பூனை விழுங்க முடியாது. இது உங்களுக்கு போய் செய்திருக்கும். அதிகாரிகளை கையாட்களாக வைத்து கொண்டு 34,000 கோடியை கைமாறிக்கொள்வது என்பது உண்மையிலேயே கோர்ட்டில் வழக்கு நடக்கின்ற போது இவை தெரிய வரும். ஆனால் இப்பொழுதெல்லாம் எத்தகைய நிலை இருக்கிறது என்றால், வழக்குகள் முடிவதே இல்லை. அதற்கு அப்புறம் வருகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் சொல்லுகின்றேன், 34,000 கோடியை நீங்கள் அடித்திருக்கிறீர்கள். 4,000 கோடி தான் வரவு என்றால், ஒரு குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், அதுக்கு 11,000 கோடி செலவாகிறது. நீங்கள் 34,000 கோடி அடித்திருக்கிறீர்கள். 3,000 ரூபாய் கொடுக்கலாம் ஒரு குடும்ப தலைவிக்கு. 33,000 கோடி தான் செலவாகும். 3,000 ரூபாய் மக்கள் பணம், மக்களுக்காக. மக்களாட்சி என்பது மக்களாட்சியின் அதிகாரம் மக்களுக்காக, மக்களாட்சியின் கருவூலங்களெல்லாம் மக்களுக்காக. ஆனால் இங்கே 34,000 கோடியை ஒதுக்குகிறீர்கள். 33,000 கோடி ஒரு குடும்ப தலைவிக்கு 3,000 ரூபாய் கொடுக்கலாம். 1,000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், 2,000 ரூபாய் உங்களுக்கு ஒதுங்குகிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இது மக்களாட்சியில் அதிகாரம் மக்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். பிரதிநிதித்துவ ஆட்சி என்று இதை சொல்லுகிறார்கள், ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் என்று. ஒஸ்ட் கவர்மெண்ட் நான் சொல்லுகிறேன். சின்ன நாடுகளிலே எல்லா மக்களும் பங்கு கொள்ள முடியும். அவர்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி கூட ஒரு அரசாங்கத்தை தோற்கடித்து விட முடியும். இங்கே அப்படியெல்லாம் இல்லை. 234 பேர். இந்த தேர்தலில் நிற்கின்ற அதிகாரத்தை வழங்குகின்றவர் ஒரு முதலமைச்சர், ஒரு பெரிய தலைவர். அவர் அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒத்துசைந்து போக வேண்டும் என்று வேட்பாளர் நினைக்கிறான். பிறகு இவனும் அடிக்கிறான், அவரும் அடிக்கிறார். பிறகு அதிகார வர்க்கத்தை அவர்கள் கைகோர்த்து கொள்கிறார்கள். ஆக லெஜிஸ்லேச்சர் விங் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் விங், பியூரோக்ரசி ரெண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதனால்தான் கலெக்டர்களெல்லாம் சிறைக்கு போகவும், கலெக்டர்களெல்லாம் வழக்குகளை சந்திக்கவுமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதுவரையில் எந்த ஆட்சியிலும் இந்த நிலைமை ஏற்பட்டதில்லை. இது கேவலமான நிலைமை. கலெக்டர்களையே கற்பழித்து விட்டாய், கலெக்டர்களையே கெடுத்து நாசமாக்கி விட்டாய். சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தொலைத்தால் மூன்றாவதாக உங்களை வெளிப்படுத்தி மக்களிடம் கொண்டு போவதற்கு பத்திரிகை துறை இருக்கிறது என்று ஜனநாயகத்தில் நினைத்தால், பத்திரிகைக்காரன் எல்லாம் விளம்பரம் கொடுக்கின்றவனுக்கு சாகின்றவனாக இருக்கின்றான். எந்த பத்திரிகையும் இல்லை, தப்ப முடியாது. முழுப்பக்க விளம்பரங்களை யார் கொடுக்க முடியும்? ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை யார் சொல்ல முடியும்? ஒவ்வொரு முழுப்பக்கத்துக்கும் எத்தனை லட்சம் ரூபாய்? கடைசியில் பத்திரிகை துறையும் விழுங்கப்பட்டு விட்டது. கடைசியாக இருப்பது நீதிமன்றம் ஒன்றும் தான். அது இப்படியும் இருக்கிறது, அப்படியும் இருக்கிறது. உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போனால் தனக்கு சம்பந்தமில்லாத வழக்கை ஒரு நீதிபதி இழுத்து கொண்டு விசாரிக்கிறார். தனக்கு தொடர்பில்லாத வழக்கை. எனக்கு கூட தெரியாது அது. நான் நினைத்தேன் அவர் அங்கே ஏதோ மனு செய்திருப்பார்கள் போலிருக்கிறது, தொடர்பாகத்தான் செய்வார் போலிருக்கிறது. 2 ஜட்ஜிகள் மதுரையிலே அந்த வழக்கை நேரடியாக எடுக்கின்ற போது ஒருவர் தன் போக்கிலே நீதி கூறுகிறார், தன் போக்கிலே எல்லாவற்றையும் செய்கின்றார் என்பதை பார்க்கிற போது நீதிபதிகளெல்லாம் மாவட்ட செயலாளர்களைப் போல பேசுகின்ற காலம் வந்துவிட்டால் பிறகு இந்த நீதிமன்றமும் கடைசி புகலிடமாக இல்லாமல் போய்விடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். செந்தில் பாலாஜி வழக்கிலே ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார், நான் லஞ்சம் வாங்கியது உண்மை, அதை திருப்பி கொடுத்து விட்டேன்.
எல்லாருக்கும். ஆகவே வாங்கியவர்களாம் வாங்கியதாக சொல்லிவிட்டார்கள். நானும் கொடுத்து விட்டேன். அதற்குள்ள ஆதாரங்களை எல்லாம் நான் கோர்ட்டிலே சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த நீதிபதி தீர்ப்பு சொன்னார். வாங்கியதை கொடுத்து விட்டார், ஆகவே அவரை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி அவர் விடுதலை செய்தார். நீதிமன்றங்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். எல்லா நீதியரசர்களும் அல்ல, ஆனாலும் விதிவிலக்காக ஒருவர் கூட நீதிமன்றத்தில் இருப்பதை நான் உடன்பட மாட்டேன். ஒரு தப்பான அதிகாரி போலீஸ் துறையில் இருக்கலாம், மற்றவற்றில் இருக்கலாம். நீதிமன்றத்தில் ஒருவர் தவறாக இருந்தாலும் அந்த நீதி உலகத்தின் ஒரு பகுதியை பெரிய அளவுக்கு பாதித்துவிடும். வாங்கிய லஞ்சத்தை திருப்பி கொடுத்து விட்டார், ஆகவே அவரை விடுதலை செய்கிறேன் என்று ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னவுடன் அலறி விட்டது உச்ச நீதிமன்றம். தானாக இழுத்துக்கொண்டு அந்த வழக்கை எடுத்து வைத்து சுப்பிரமணியம் என்கின்ற நீதி அரசர் தீர்ப்பு சொல்கிறார். பிறகு ஒவ்வொரு திருடனும் நான் எடுத்த பொருளை திரும்ப கொண்டு அந்த வீட்டில் வைத்து விட்டேன், ஆகவே என் மீது இப்பொழுது எனக்கு விடுதலை தீர்ப்பு கூறுங்கள் என்று கூறுவான். ஒவ்வொரு திருடனும் வழக்குக்கு போய்விட்டால் நான் திருடியது உண்மை, அதை திருப்பி கொண்டு போய் அவர்கள் வீட்டில் வைத்து விட்டேன், ஆகவே நான் குற்றமற்றவன் என்று சொல்லுகின்ற நிலைமை ஏற்படும் என்று சொல்லி இந்த வழக்கை மீண்டும் திறந்து விசாரி என்று சொல்லுகிறார். உலகத்திலேயே நான் கேட்கிறேன், நம்முடைய சட்டங்கள் ஏன் போதாதவையாக போய்விட்டன என்று சொன்னால், நாடு விடுதலை அடைந்த போது மந்திரியாக இருக்கின்றவன் கிரிமினல் குற்றவாளியாக இருப்பான், அவன் சிறைக்கு போவான் என்று நம்முடைய சட்டம் எழுதியவர்கள், சாசனம் உருவாக்கியவர்கள் நினைக்கவில்லை. ஆகவே அதை பற்றி நம்முடைய அரசியல் சாசனத்தில் எந்த குறிப்பும் இல்லை. ஒரு மனிதன் குற்றம் செய்துவிட்டு லஞ்சம் வாங்கிவிட்டு சிறைக்கு போனால் அந்த மனிதனை மந்திரியாக ஆக்குகிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அவரை ஆக்குகின்ற போது கவர்னரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்ய வருமாறு அழைக்கின்றார். அவர் சொல்கிறார், சிறைக்கெல்லாம் வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாது போடா என்று சொல்லிவிட்டார். உடனே தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று சொல்லி அவரை மந்திரியாகவே சிறையில் வைத்திருந்தார். ஒரு கைதி மந்திரியாக இருந்தால் அவர் அதிகாரிகளை விட மேல்நிலையில் உள்ளவர். அப்புறம் ஜெயிலர் ஏசி அறையில் போய் மந்திரி படுத்துக்கொள்வார், ஜெயிலர் போய் செல்லில் படுத்துக்கொள்வார். அப்படி தான் நடக்கும். இது எவ்வளவு கேவலமாக போய்விட்டது. நாடா என்று கேட்கிறேன், இது நாடா? இது ஜனநாயகமா? எதிர்பார்க்கவில்லை. மந்திரிகளெல்லாம் லஞ்சம் வாங்கிவிட்டு மந்திரியாகவே சிறையில் இருப்பார்கள் என்பதை எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய நீதிமன்றத்தின்படி எந்த ஊழலையும் ஒழிக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், நான் 40-50 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை விதிக்கப்படுகிறது. போகிறார், வழக்கை நிறுத்தி வைத்து விட்டு வருகிறார், பிறகு மீண்டும் மந்திரியாக ஆகிறார். எவனுக்கும் வெட்கமில்லை. வேட்டியை தூக்கி தலையில் கட்டி கொண்டு ஆடுகிறான் ஒருவனுக்கும் வெட்கமில்லை. இத்தகைய நிலைமை ஏற்பட்டது தான் திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த திராவிட மாடல்காரர்களுடைய மாபெரும் கேடு. ஒரு வெட்கமும் இல்லையே, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் அதுக்கு இந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றம். 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்தி ஒரு மனிதனை தண்டித்தால் அந்த மனிதன் நிறுத்தி வைத்து விட்டு மந்திரி ஆவான். இல்லை, 2002 துரைமுருகனின் மீது வழக்கு போடப்படுகிறது. துரைமுருகன் நம்முடைய எம்ஜிஆரிடம் பணம் வாங்கி படித்தவர். எம்ஜிஆர் இல்லாவிட்டால் அவருடைய படிப்பெல்லாம் 8வது 10வதோடு நின்றுருக்கும். அவரே அதை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர் கருணாநிதியோடு போனார். அது சேர வேண்டிய இனத்தோடு தான் நீ சேர முடியுமே தவிர மற்றவர்களோடு சேர முடியாது, அது வேறு. அதனால் அவரால் படித்து முன்னுக்கு வந்த நீ 2002ஆம் ஆண்டு ஊழல் செய்தாய் என்று வழக்கு போடப்படுகிறது. இவ்வளவு காலம் தொடர்ந்து மந்திரியாக இருந்ததன் மூலம் ஏறத்தாழ அந்த மலையை தவிர காட்பாடியே அவர் வசம் வந்து விட்டது. மலை மட்டும்தான் மீதி. பட்டா போட முடியாத, பத்திரம் பதிய முடியாத சொத்து மலை மட்டும்தான். அவ்வளவு அடித்து முடித்து விட்டார். அந்த வழக்கு அவர்களுடைய அதிமுக காலத்தில் நடந்து திமுக காலத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. பிறகு இதை ஒரு நீதியரசர், அவர் ஒரு நல்ல நீதியரசர், அவர் இந்த வழக்கை தோண்டி எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்கிறார். 2002 தொடங்கி 23 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு 8 நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போவதற்கு துரைமுருகனும் இருக்க மாட்டார், அந்த நீதிபதிகளும் இருக்க மாட்டார்கள். இவர்கள் தண்டிக்கப்படுவது என்பது நடக்கவே நடக்காது. ஆகவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய திராவிட மாடல் அரசிலே இருக்கின்ற இவ்வளவு மாபெரும் ஊழல்களை ஒழிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய நீதி அமைப்புக்கு இல்லை. எனக்கு ரொம்ப மோடியோடு எனக்கு ரொம்ப நெருக்கமும் கிடையாது, கருத்து ரீதியாக ரொம்ப இணக்கமும் கிடையாது என்றாலும் சொல்லுகிறேன். இந்த அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. 30 நாட்கள் ஒரு மனிதன் சிறையில் இருந்து விட்டால் 31வது நாள் அவனுடைய மந்திரி பதவி பறிபோகிவிடும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தது. நான் சொல்லுகிறேன், மிகச்சிறந்த சட்டம் அது.
ஏனென்றால் நீ மந்திரியாக இருக்கிற போது சிறைக்கு போனால் மந்திரியாகவே தொடர்வாய், இல்லாவிட்டால் அங்கே போய் புதிதாக மந்திரியாக பிரமாணம் எடுத்துக்கொள்வாய். அப்படியானால் உனக்கு ரொம்ப முக்கியமானது மந்திரி பதவியை தவிர சிறைக்கு போவதல்ல. போய் ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் இந்த நாட்டையே கவுத்த காங்கிரஸையே கவுத்த 75 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸையே கவுத்த ஆவண்ணா ராஜா 1,70,70,000 கோடி அடித்து வடக்கு வாழ்கிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்று தென்னாட்டிலிருந்து கிளம்பி போன திலகங்கள் நம்முடைய கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும் சேர்ந்து காங்கிரஸ் இனிமேல் ஆட்சிக்கே வராது என்ற நிலைமையை ஏற்படுத்தி விட்டார்களே. உங்கள் தொழிலை பெருக்க பணம் ஒரு தடையா? உடனே அழைக்கவும் அண்ணாமலையார் ஃபைனான்ஸ். எளிய தவணை முறை, சுலபமான KYC, உடனடி ஒப்புதல், உடனடி பணம், குறைந்த வட்டி. தொடர்புக்கு VRS ஸ்ரீதர் 8883799922 8870074455. டி நகர், சென்னை 6,17,000.